எப்பயுமே ஒரு வீடியோ பேசணும்னா எவிடன்ஸ் இல்லாம நம்ம பேச மாட்டோம் இல்லைங்களா? ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எப்படி வந்து மலர் மருந்து அவங்களுக்கு பயன்படுது அப்படின்ற அந்த ஸ்கிரீன்ஷாட்டும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு டீச்சர் சடனா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஈவெண்டா ஒரு நேம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லியும் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு மருந்து கேட்டாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ஃபீட்பேக் தராங்க? ஸோ இப்போ டெஸ்டிமோனியலுக்குள்ள போலாங்க. ஃபர்ஸ்ட் அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எந்த மாதிரி பயன்படுதுன்றது அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்க்கலாம். அதில் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து என்ன சென்னை டைரக்ட்ல வந்து மீட் பண்ணாங்க. சென்னை டைரக்ட் கன்சல்டேஷன்ல மீட் பண்ணி அவங்களுடைய மனநிலையெல்லாம் சொல்லி இப்போ நல்ல டைரக்ஷன்ல போறேன், நல்ல கிளாரிட்டி வருது, போன்லயும் சொன்னாங்க. முன்ன இருந்ததை விட ரொம்ப ஸ்டேபிளாகவும் கான்சென்ட்ரேட்டடாகவும் கன்சிஸ்டன்டாவும் என்னால ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்களும் பயன்படுத்தினா தான் உங்களுக்கு புரியும். அடுத்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவங்க என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மீட்டிங்க, அதுல வந்து யார் பேர் வேணா போட்டிருக்கலாம். இவங்க வந்து கிளியரா சொல்லியிருக்கிறாங்க, என் பேரே போடாதீங்க, என்னுடைய நேம் அதுல சேர்க்க வேண்டாம்னு. இல்ல நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் சீனியர்னு சொல்லி அவங்களோட பேர் அதுல ஆட் பண்ணிட்டு அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து என்னுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப பயமா இருக்கு, இதெல்லாம் ஹேண்டிலே பண்ண முடியாதுன்னு, நிக்கவே முடியல, நான் பேசினாலே என்னுடைய நாக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுது, இது வந்து நிறைய பேர் என்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். லைக் வந்து சால்ட் மாதிரி நமக்கு சுரந்துட்டு நம்மளால பேசவும் முடியாது, நம்ம அந்த நாலேஜ் இருக்கும், அந்த இடத்துல போய் நம்மளால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த டைம்ல நம்ம பேனிக் ஆயிடுவோம், கன்ஃபியூஸ் ஆகும், ஸ்பீச் சரியா தர முடியாது, நம்ம பேசும்போதே வார்த்தைகள் வரமாட்டேதுன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுதுப்பா எனக்கு. இது ஒரு பேனிக் ஸ்டேட். இது வந்து எனக்கு சரியான ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க, எனக்கு இன்னும் 15-20 டேஸ் தான் டைம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த முறை என்னன்னா, டீச்சருங்களுக்கு கிளாஸ் எடுக்க போட்டுக்கிறாங்கப்பா. முன்ன ஒரு வாட்டி சொன்ன பாருங்க, அதே போல. அது ஒரு பயமாவே இருக்குதுப்பா எனக்கு. முன்னாடி என்ன அப்படியே பிளாங்க்கா ஆயிடுறேன். யாருன்னா அதிகாரி வந்தா கேட்டா, கொஸ்டின் கேட்டா அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறேன். பேசவே வரல எனக்கு. ரொம்ப பயப்படுறேன். எதனால பயப்படுறேன்னே எனக்கே புரியல. மைண்டே வந்து ஒரு பிளாங்க்கா ஒண்ணுமே இல்லாத மாரி ஆயிடுதுப்பா. எதுவுமே பதில் சொல்லவே வாய் வரல. அந்த மாரி ஆயிடுறேன். எதனால இப்படி நான், எனக்கு உடம்பு இருக்குது. இதுலயே இந்த பயத்திலேயே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. வேற ஏதோ டென்ஷன் அதிகமா இருக்குதுப்பா. எனக்கு ஒரு நல்ல மருந்து, எனக்கு வந்து இதுக்கு ஏத்த ரெமீடியலான மருந்து கொஞ்சம் அனுப்பிடுங்கப்பா இம்மீடியட்டா. இப்ப எப்படின்னா 6ஆம் தேதி, 7ஆம் தேதி அந்த ட்ரெய்னிங் கிளாஸ் நடத்தணும் போயிட்டு. என் பேர போட்டு விட்டாங்க. அப்பவே நான் போடாதீங்க, நான் வந்து முன்னாடி தைரியமா பேச மாட்டேன்னு கூட சொல்லிட்டேன். ஆனா கேட்கல, என் பேர் வந்துச்சு. வேற வழி இல்ல. இப்ப எனக்கு தைரியமா போய் பேசணும் நான். நெறைய பேசணும். ஆனா மறந்து போறேன். எல்லாமே மறதி அதிகமா இருக்குது. ஒண்ணுமே இல்லையானா ஒரு கொஸ்டின் கேட்டா கூட அப்படியே ஸ்டக் ஆயி நிக்கிறேன்பா. பேச வரலப்பா எனக்கு. ரொம்ப ஃபீல் பண்றேன் இத நெனச்சு நானு. ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? நமக்கு என்ன ஒரு எந்த தகுதியுமே இல்லையா? அப்படின்ற மாரிலாம் ஆனா ஸ்கூல்லலாம் நல்லா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆசையா இருக்குது. பிள்ளைங்ககிட்டலாம் இன்ட்ரெஸ்ட்டா பண்றேன்பா. நல்லா இருக்குதுப்பா, புடிக்குது. ஆனா முன்னாடி போய் டீச்சருங்க எதிர்ல எடுக்கிறதுக்கு ஒரு பயம். அவங்கள பார்த்தா எப்படி நிக்கிறது நம்ம முன்னாடின்ற மாரி வாயெல்லாம் வளந்து போகுது அப்படியே. காஞ்சு போகுது. பேச்சு வரல. என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த மாரி நிக்கிறேன்பா நான். எனக்கே ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மனசு ரொம்ப வேதனைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு ஏத்த மருந்து எனக்கு கொஞ்சம் அனுப்பிடுங்கப்பா இம்மீடியட்டா. ம். நான் தைரியமா பேசணும். பயம் இருக்கக்கூடாது உடம்புல. இத நினைச்சே கவலை அதிகமா இருக்குது எனக்கு. ஐயோ! பேசணுமே பேசணுமே. அதுவே டென்ஷன், பிபி அதிகமா ஆயிடும் பொழுது. அவ்ளோ ஃபீல் பண்ணிக்கிறேன்ப்பா நான். என்னுடைய மனநிலை உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கேத்த மாரி குடுத்துருப்பா. வாழ்க வளமுடன். மறதி வந்து அதிகமா இருக்குதுப்பா. சுத்தமா மறந்து போகுது எல்லாமே. எதுவுமே ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது. அவ்ளோ மறதி இருக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு. அந்த மாரி இருக்கணும். அடுத்த செகண்டே மறந்துடுறேன் எல்லாத்தையும் நான். அவங்களுக்கு நான் வந்து அவங்க கூட எல்லாம் பேசிட்டு அவன் மனநிலைக்கான மருந்து நல்லா கொடுத்தேன். இப்போ நீங்க அவங்க சொல்ற அந்த ஃபீட்பேக் கேளுங்க. வாழ்க வளமுடன்ப்பா. எனக்கு குடுத்தீங்கல்ல அந்த தைரியமா ட்ரெய்னிங்ல பேசுறதுக்கு, உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸான மருந்துப்பா அது. உண்மையா சொல்றேன். தைரியமா நிக்க வச்சது என்ன வந்து ஆச்சரியப்படுத்துச்சுப்பா. 15 நாள் நான் எடுத்தேன் அந்த மருந்த. நீங்க அனுப்புனத காலை, மதியம், ஈவினிங் 3 வேளையும் தண்ணீல வந்து 1/2 டம்ளர் தண்ணீல 4 சொட்டு போட்டு சாப்பிட்டுருந்தேன்ப்பா. 15 நாள் கழிச்சு தான் அந்த ட்ரெய்னிங் போய் அட்டெண்ட் பண்ணேன். தைரியமா நிக்கிறது கூட வராதுப்பா எனக்கு. அப்படியே பட பட படன்னு நெஞ்செல்லாம் ஒரு மாரி ஆகும். வாய் பேச்சே வராது. உதடெல்லாம் அப்படியே காஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த மருந்து எடுத்த பிறகு அந்த மாரி சிம்ப்டம் ஒண்ணு கூட இல்லப்பா. தைரியமா நின்னு பேசுறதுக்கு தைரியம் குடுத்துச்சுப்பா எனக்கு. உண்மையிலேயே வந்து ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம் இது. இத நான் வந்து உங்களுக்கு இன்னும் முன்னாடியே நான் போட்டு பேசியிருக்கணும். எனக்கு டைம் இல்ல. அதனால இன்னைக்கு பேசிர்றேன்ப்பா. ரொம்ப சூப்பரான மருந்துப்பா. அது என்ன மருந்துப்பா அது நீங்க அனுப்பிச்சது எனக்கு? ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு. அவ்ளோ ஒரு அதிசயமா இருந்ததுப்பா அது சாப்ட்டு. அவ்ளோ தைரியமா நின்னு பேசுற அளவுக்கு தைரியத்த குடுத்ததுப்பா அது. ஆச்சரியமான விஷயமா இருக்குது. எனக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட் மாரி இருந்ததுப்பா. அது என்ன மருந்துன்னு மட்டும் எனக்கு என்ன பதில செஞ்சீங்க? அப்படின்றத மட்டும் கொஞ்சம் அனுப்புப்பா. சூப்பர். இப்ப கேட்டிருப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்லைங்களா? எவ்வளவு ஹாப்பியா அவங்க ஷேர் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரியான ஹாப்பினஸ் எனக்கு த்ரூ அவுட் தி குளோப் கிடைக்கணும்.
அதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறது. என்னுடைய ஆசை என்னன்னா, நான் உங்களுக்கு மருந்துல தந்துட்டே இருக்கிறத விட நீங்களே கத்துக்கோங்க. நீங்களே மலர் மருந்துனா என்ன, பேட்ச் மருந்துனா என்ன, இந்தியன் ஃபிளவர்ஸ்னா என்ன. இந்தியன் ஃபிளவர்ஸ் நம்ம கிட்டு கொடுத்தாச்சு. சோ அதுலயே உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. பேட்ச் ஃபிளவர்ஸ் 38 மருந்துங்க. அதுல என்னென்ன மாதிரி மனநிலை இருக்கோ அதுக்கு ஒரு காம்பினேஷன். நம்ம இந்தியன் ஃபிளவர்ஸுக்கு 25 கிட்டு கொடுத்துட்டோம். அந்த கிட்டு எந்த கிட்டு எந்த ஆர்கனுக்கு பயன்படுது, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடல்நிலை மனநிலைக்கு நீங்களே மருந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசையும் டாக்டர் பேட்சுடைய ஆசையும். அதனாலதான் அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, ஹீல் தை செல்ஃப், ஃப்ரீ தை செல்ஃப். நீங்களே உங்களை சரி செஞ்சுக்கோங்க, அதுல இருந்து நீங்களே மீண்டு வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூடிய விரைவில் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்றேங்க. என்னுடைய ஓல்டு வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. இன்னும் நிறைய நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அதை கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்றேன். ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.